பார்லிமென்டின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் கடும் அமளியுடன் துவங்கியுள்ளது. சிறுமி கற்பழிப்பு, 2G கூட்டுக்குழு அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களால் இரு சபைகளின் செயல்பாடுகளும் முடங்கிப் போயின. பார்லிமென்டின் இரண்டாம் கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் திங்களன்று காலை துவங்கியது. லோக்சபா, ராஜ்யசபா இரண்டிலும் மறைந்த தலைவர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. டெல்லியில் 5 வயது சிறுமி கற்பழிப்பு சம்பவத்துக்கு லோக்சபாவில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பல கட்சிகளும் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பின. மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை டெல்லியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் கெரோ செய்த சம்பவத்தை கண்டித்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். 2G லைசன்ஸ் குறித்து விசாரித்து வரும் பார்லிமென்ட் கூட்டுக்குழு வரைவறிக்கை வெளியான விவகாரத்தில் கூட்டுக்குழு தலைவர் PC சாக்கோ மீது உரிமை மீறல் நோட்டீஸை திமுக கொண்டு வந்தது. அதோடு வரைவறிக்கை குறித்து விவாதம் நடத்தவும் கோஷங்களை முழங்கினர். டெல்லி சிறுமி கற்பழிப்பு, 2G கூட்டுக்குழு வரைவறிக்கை வெளியான விவகாரம், நிலக்கரி சுரங்க ஊழல் விசாரணையில் அரசுக்கு ஆதரவாக CBI செயல்பட்டிருப்பது போன்ற பிரச்சினைகளை கிளப்பி பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்களும் பிரச்சினை எழுப்பியதால் கடும் அமளி நிலவியது. சபையில் கடுமையான கூச்சல் குழப்பம் நிலவியதால் லோக்சபா முதலில் 12 மணி வரைக்கும், பிறகு அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து நிலக்கரி சுரங்க ஊழல் விவகாரத்தில் CBI தவறாக பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக அதிமுக உறுப்பினர் மைத்ரேயன் தீர்மானம் கொண்டுவர சபைத் தலைவர் அமித் அன்சாரி அனுமதித்தார். ஆனால் 2G கூட்டுக்குழுவின் வரைவறிக்கை வெளியானது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என பாரதிய ஜனதா MP ரவிசங்கர் பிரசாத் வலியுறுத்திக் கொண்டிருந்தார். ரவிசங்கர் பிரசாத்துக்கு அன்சாரி அனுமதி மறுத்த அதே வேளையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது, மம்தா தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல பிரச்சினைகளை எழுப்பி பல்வேறு கட்சிகளின் MPக்கள் கோஷங்களை முழங்கியதால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைப்புகளை சந்திக்க நேர்ந்தது. பிற்பகல் 2 மணிக்கு ராஜ்யசபா மீண்டும் கூடியபோது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விவாதத்தை எடுத்துக் கொள்ள உறுப்பினர்கள் முன்வந்தனர். விவாதத்தில் பேசிய பலரும் சிறுமியை கற்பழித்த கயவனை உடனடியாக தூக்கில் போட வேண்டும் என வலியுறுத்தினர். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களையும் வகையில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட பாலியல் தடுப்புச் சட்டத்தில் மீண்டும் திருத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் MPக்கள் வலியுறுத்தினர்.